என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 20ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு வினாவும் விடையும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா 7ஆம் அதிகாரம். நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன். சகரியா 7:13. வினாவும் விடையும். இதுவரை சகரியாவுடன் தேவன் தரிசனங்கள் மூலம் பேசினார். இப்போது நேரிடையாகவே பேசுகிறார். சில மனிதர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதாவது இஸ்ரவேலர் நியாயப்பிரமாணத்தின்படி 7ஆம் மாதத்திலே ஓர் உபவாச நாளை கடைபிடித்தனர். இப்போது சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின் 70 ஆண்டு காலமாக 5ஆம் மாதத்திலும் உபவாசிக்கிறார்கள். காரணம், 5ஆம் மாதத்தில்தான் கல்தேயரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்து புதிய ஆலயத்தை கட்டுகின்ற இந்த நாட்களிலும் அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமா என்பதை கேட்பதற்காகவே அந்த மனிதர்கள் அனுப்பப்பட்டனர். இதுவே இஸ்ரவேலரின் வினா. சிறையிருப்பினின்று மீண்ட பின்பும் உபவாசம் தேவையா? ஆண்டவரின் விடை: நீங்கள் துக்கம் கொண்டாடிய 2 நாட்களிலும் நீங்கள் எனக்காக என் விருப்பப்படி உபவாசிக்கவில்லை, உங்களுக்காக உங்கள் விருப்பப்படி உபவாசிக்கிறீர்கள். ஏசாயா 58:3 முதல் 7 வசனங்களை வாசித்து பார்க்கவும். ஏசாயா கூறியது போலவே சகரியா மூலமும் ஆண்டவர் பேசுகிறார். 1. அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் பாராட்ட வேண்டும். 2. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்கலாகாது. 3. தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினைக்கலாகாது. தோளை விலக்குதல். 11ஆம் வசனத்தில் பொருத்தமானதோர் உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி, அதாவது தோள் கொடுத்து உழவு செய்பவை காளை மாடுகள். அவை முரட்டுத்தனமாய் தோள் கொடுக்காமல் விலகுவது போல மக்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் விலகிக் கொள்கிறார்கள். வைரம். 12ஆம் வசனம், அவர்கள் தங்கள் இருதயத்தை வைரம் போல் கடினப்படுத்தி கொண்டார்கள். வைரம் மிக மிக உறுதி வாய்ந்தது. அதனால் மன உறுதி படைத்தவர்களை வைராகியம் உள்ளவர்கள் என்கிறோம். கீழ்ப்படியாமையின் எதிர்விளைவு. தேவன் கூறியதை மக்கள் கேளாமல் கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அப்படியே மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, ஜெபிக்கும்போது அவர் கேட்க மாட்டார். வசனம் 15. தண்டனை. தேவன் சொல் கேளாத இஸ்ரவேலரை பாபிலோனுக்குள் பறக்கடித்தார், அதாவது சிதறடித்தார். அவர்களது சொந்த நாடு பாழாய் போயிற்று. நம்முடைய இன்பமான தாய்நாடும் பாழாய் போகலாமா? தேவனுடைய சொல்லை கேட்டால் மட்டுமே நம் வேண்டுதல்களை அவர் கேட்கிறார். தேவனுடைய சொல்லை கேட்டால் மட்டுமே நம் வேண்டுதல்களை அவர் கேட்கிறார். ஜெபம். இறைவா, எங்கள் நாடு இன்பமானதாய் இருக்க அருள் புரியும். ஆமேன்.